ஏன்னா நிறைய பேர் என்ன இன்டர்வியூல ஏன் திருப்பி கணிசாரோடய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. 1.5 வருஷம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ட்ரை பண்ணேன். என்னோட என்ட்ரியில வந்துட்டு டிக்கெட் போட்டுட்டு இருந்தவரே கணிசன் சார். வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்பேட் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கௌதம் மேனன் சார், இல்லை மணிரத்னம் சார், ராஜீவ் மேனன், அந்த மாதிரியான டைரக்டர்ஸ் கிட்ட தான் இந்த மாதிரி ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்போ இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது இல்லை சினிமா. வாய்ப்பு வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஏற்படுத்திக்கிறது தான் சினிமா. லிங்குசாமி சார் கிட்ட எல்லாம் கூட நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்றதுக்காக நான் ட்ரை பண்ணேன்னா ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கு பின்னாடியும் ஒரு முதல் வாய்ப்பு இருக்கும். அந்த முதல் வாய்ப்பு எப்படி கிடைச்சது, அந்த வாய்ப்பு அவங்களோட வாழ்க்கையை எப்படி மாத்துச்சு, இதை பத்தி பேசக்கூடிய தொடர் தான் முதல் வாய்ப்பு. இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணிருக்க கெஸ்ட் டைரக்டர் ஹலிதா ஷமீம் மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். சினிமா உங்களுக்கு எப்ப ட்ரீமா மாறுச்சு? அந்த ட்ரீமை முதல்ல யார்கிட்ட ஷேர் பண்ணீங்க? எப்போ ட்ரீமா மாறுச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்வலாக நம்ம சொல்லல, நம்மளோட மெமரிஸ் எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப முன்னாடி நடந்தது. லைக் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 4th 5th படிக்கிறப்ப தான். ஸோ அப்போலேருந்து நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் வந்து கதை தான் எழுத்து எனக்கு எப்போ புலப்பட்டுச்சோ அப்போவே நான் ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஸ்டோரிஸ் எழுதும்போது எனக்கு ஸ்டோரிஸ்க்கான அல்டிமேட்டான பிளாட்ஃபார்ம் வந்து சினிமாங்கிறது நான் ரியலைஸ் பண்ற டைம்லேயே வந்து எனக்கு டைரக்ஷனுக்கான கனவுங்கிறது வந்துருச்சு. கனவுன்னு சொல்றதோட அது ஒரு பெரிய ஒரு கனவா நான் பார்க்கலங்கிறது அங்க ஒரு விஷயம். அங்க வந்து நான் இதை தான் பண்ணணுங்கிறது நான் ரொம்ப சர்டனா இருந்துட்டேன். ஸோ அந்த விஷயத்த நான் சொன்னது வந்து எங்க அம்மா கிட்ட தான். சினிமான்னு ஒன்று காட்டப்படுது எனக்கு, ஸோ அந்த சினிமாவை நான் எடுக்கணும். ஸோ அப்போ அந்த வயசு இருக்குல்ல, அந்த வயசுல வந்து எனக்கு வந்து அதுக்கு இருக்க ஹார்ட்ஷிப்ஸ் பத்தியோ, அது எனக்கு எட்டாக்கனியா இருக்கு அப்படிங்கிறத பத்தியோ நான் யோசிக்கல. ரியாலிட்டியில ஒரு சினிமான்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அதை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணும் போதே அந்த அது மேலே இருக்க ஈர்ப்பு, இந்த ஐடியா ஆஃப் தியேட்டர் அப்படிங்கிறது அப்போ வந்திருந்தாலும் தெளிவாக நான் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நான் அலைப்பாதை படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான். சரி, நான் வந்து அப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். மேம், இப்போ நீங்க சொன்னீங்க சினிமா பின்புலம் உங்க ஃபேமிலியில யாரும் இல்லைன்னு. அப்படி இருக்கப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெரிய கடல் மாதிரி. இப்போ ஒரு டைரக்டரோட ஃபோன் நம்பரோ இல்லை அட்ரஸோ அந்த நெட்வொர்க் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 1 year ஆயிடும். ஸோ அப்படி எந்த பின்புலமும் இல்லாம நீங்க உள்ள வந்து நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் என்ன? அது டெஃபினட்டாக. ஏன்னா நான் இப்போ கொடைக்கானலில் படிச்சுட்டு இருந்தேன் போர்டிங் ஸ்கூலில். அப்போ வந்து இப்போ நம்ம சினிமாவுக்கு போனோம்னா சென்னையில் போனால் தான் இதாகும்னு சொல்லிட்டு நான் 11th 12th நான் போர்டிங் ஸ்கூல் கொடைக்கானல் விட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூல் அது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே தான். பட் என்னோட கனவுக்காக சினிமாக்காக நான் வந்து இங்கே சென்னை இங்கே வந்து படிச்சுட்டேன். ஏன்னா இங்கே எங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சு சென்னையில். ஸோ நாங்கள் இங்கே வந்துட்டு நான் 11th 12th இங்கே தான் படித்தேன். 12th முடிஞ்சதுமே வந்துட்டு நான் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான இது நம்ம போய் நான் டிகிரி அதை தான் படிக்க போகிறேன், எலக்ட்ரானிக் மீடியா தான் படிக்க போகிறேன். பட் ஸ்டில் அந்த 2-3 மாதத்துல நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அப்போலேருந்தே நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்ன்ட்டு நான் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ எனக்கு இருந்த புரிதல் என்னன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறது லைக் பெரிய டாஸ்க், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. வேற லிரிக் ரைட்டருங்கிறது வந்து ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயம்தான். ஸோ நான் போய் என்ன பண்ணிட்டேன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு அப்ரோச் பண்ணாமல் என்னால் லிரிக் எழுத முடியும், நான் லிரிசிஸ்டாக இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு போய் இளையராஜா சார் ஸ்டுடியோவில் அந்த மாதிரி கார்த்திக் ராஜா சார் மீட் பண்ணி நான் லிரிக் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவர் தான் வந்து யாருமே நான் ஒருத்தக்குன்னு என்னம்மா இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்க இப்படி வந்திருக்க அந்த மாதிரி அவங்க பார்க்கல. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நான் சமுத்திரக்கனி சாரோட இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், அவங்கள போய் பாருங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்போ தான் கனி சார் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். பார்த்துட்டு இந்த மாதிரி லிரிக் எழுதணும் சொன்னால், அப்போ ஒரு விஜயகாந்த் சார் படம் பண்ணார் நிறைஞ்ச மனசுன்னு சொல்லி. ஸோ அந்த படத்துக்கு வந்து ஒரு ஹீரோக்கான ஒரு மாசான சாங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. ஸோ அப்போ வந்து நான் ரொம்ப ஃப்ரெஜைலான ரொம்ப டெண்டரான பொண்ணு, புரியுதுங்களா? அந்த ஏஜ்ல விஜயகாந்த் சார் காலேஜ் இல்ல ஸ்கூல் முடிச்சு
ஸோ அப்போ வந்து நான் அது மாதிரி எழுதும்போது எனக்கு ஆப்வியஸாக என்னால் முடியாது. நான் ஒன்று எழுதியிருந்தேன். பட் அதில் இருக்க ரொம்ப டெண்டராக இருக்க விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு இல்லை இது வந்து ஒரு மாசா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லவும், அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், சார் சார் எனக்கு லிரிக் ரைட்டர்லாம் எனக்கு இருக்கு. பட் நான் மேஜராக நான் வந்தது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றதுக்காக தான். நான் இந்த ஏஜ் ஃபேக்டர்னால எங்களை சேர்த்துக்க மாட்டீங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த லிரிக் ரைட்டர்னு நான் சொல்லியிருந்தேன். பட் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிம்மா ஓகே, இப்போ நாங்கள் ஒரு ஸ்கெடியூல் போயிட்டோம், படமே முடிய போகுது, ஸோ நீ போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து வந்து அப்சர்வ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படிதான் நான் வந்து மொத வந்து ஒரு சினிமாவில் வந்து கோதட்டமாடி ஸ்டூடியோவில் எப்படி வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணுறாங்க, எடிட் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைஞ்ச மனசுங்கிற படத்தில் எனக்கு அது ஒரு கிளிம்ஸ் ஆஃப் இது எனக்கு கிடைச்சது, ஒரு சின்ன ஒரு ஆக்சஸ் கிடைச்சது. ஸோ மொத நான் சினிமாவில் பார்க்குற இந்த மாதிரி ஒரு டைரக்டராக நான் பார்த்த பர்சனே சமுத்திரகனி சார் தான். ஏன்னா நிறைய பேர் என்ன இன்டர்வியூவில் ஏன் திருப்பி கனி சாரோடையே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நான் சில்லு கருப்பட்டி ஒர்க் பண்ணது அப்படி 7 முடிச்சிட்டும் வந்து ஏன் சமுத்திரகனி சாரோட அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த பர்சனே அவரு தான். சினிமாவில் நுழைஞ்சு என்ட்ரியில் வந்துட்டு டிக்கெட் போட்டுட்டு இருந்தவரே கனி சார். ஸோ அதனால எனக்கு அவரு தெரியும் அப்போ. ஸோ அப்போ எதுவுமே டிஸ்கரேஜ் பண்ணாமல் அவங்களால முடிஞ்ச அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சாரும் அடுத்து படம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் ஆன ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப ரொம்ப அதுதான் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு டீமில் நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ப்ராப்பராக இது வந்து நான் ஒரு இன்டர்ன் மாதிரி நான் சும்மா போய் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் தான் நிறைஞ்ச மனசு. அதுக்கப்புறம் நான் போய் ப்ராப்பராக அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ஒர்க் பண்ணுறதுக்கு அதுலேருந்து எனக்கு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. சரிங்களா? ஸோ ஒரு டீம் போவேன், எனக்கு வந்து அந்த சூழலே ரொம்ப புதுசா இருக்கும். நான் போனா அங்க எல்லாமே இப்ப இருக்க மாதிரி சூழல் அங்க இருக்காது. அப்ப நிறைய ஃபீமேல் எடிட்ஸ் இப்ப நிறைய அகாமடேட் பண்ணாங்க. அந்த பீரியட்ல வந்து டெஃபினட்டா வந்து ஒரு டீம்ல ஒரு ஃபீமேல் சேர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதிலும் அரிது. அது வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார்பேட் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கௌதம் மேனன் சார், இல்ல மணிரத்னம் சார், ராஜீவ் மேனன், அந்த மாதிரியான டைரக்டர்ஸ் கிட்ட தான் இந்த மாதிரி ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்ப இருப்பாங்க. நாட் கோடம்பாக்கம் டைரக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி லைக் ஓல்ட் ஸ்கூல் இதுல எப்ப அந்த மாதிரி இருக்கிறதுல கண்டிப்பா வேறு இது பண்ணியிருக்காங்க. நான் வந்து அந்த ஸ்ட்ரகிள் பண்ணினா சில பேருக்கு வந்துட்டு அவங்க அப்பா வந்து இதுல இருந்திருப்பாங்க, சினிமா இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஈஸியான அந்த ஆக்சஸ் கிடைச்சிருக்கும். நான் சொல்ற மணி சார் கிட்டேயோ கௌதம் சார் கிட்டேயோ போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்றதுக்கான ஆக்சஸ் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ என்னால் அவங்கள போய் அப்படி ரீச் அவுட் பண்ண முடியல. ஸோ கோடம்பாக்கம் ஸ்ட்ரீட்ஸில் நம்ம போய் இவங்க படம் பண்ணியிருக்காங்க அப்படி ஏதாச்சும் ஒரு கான்டாக்ட் கிடைக்கும்ல. இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குலாம் போகிறோம், யாராச்சும் அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்தோன்னா இவங்க படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட போய் நம்ம சேர்றதுக்கு போவோம். அந்த சூழல் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்மளை வந்து அவங்க அகாமடேட் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலையே அங்கே இருக்காது. ஸோ அப்படிதான் இருக்கும். நானும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா லிங்குசாமி சார் கிட்டலாம் கூட நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றதுக்காக நான் ட்ரை பண்ணேன்னா அப்போ வந்து என்னன்னா லிங்குசாமி சாரோட பிரதர் வந்து எங்கள் ஊரில் ஒரு இந்த மாதிரி மளிகை கடை வச்சுருந்தார். ஸோ எங்கள் மாமா இருக்கிறாங்களே, எங்கள் அம்மா சைடு ஊர் தான் அங்கே கும்பகோணம் பக்கம். ஸோ என்ன பண்ணுறாங்க, எங்கள் பொண்ணு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த சுவாமி மலையில் அவங்க ஒரு ரெசார்ட்டில் கொண்டு போய் எங்கள் அம்மா அவங்க சுற்றி பார்த்தா ஒரு 11-12 பேர் ஆல்ரெடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படி இருக்காங்க. அப்போ வந்து ஒரு மாசா கமர்ஷியலாக படம் எடுத்துட்டு இருக்க டைரக்டர். சரிங்களா? அங்கே வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு சொல்லி நான் பார்த்துட்டு ஏமா ஏதாச்சும் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணலாமே, இல்லை நீங்கள் நடிக்கலாமே, அசிஸ்டன்ட் டைரக்டராக எப்படி அப்படிங்கிற மாதிரி சார் கேட்டிருந்தாரு. ஸோ இது வந்து அப்போ நடந்துச்சு. ஸோ நான் வந்து அவரை பார்த்துட்டு இல்லை சார் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கட் பண்ணால் சில்லு கருப்பட்டி ரிலீஸ் ஆகுது. சில்லு கருப்பட்டி முடிச்சதுக்கப்புறம் லிங்குசாமி சார்லாம் படம் பார்த்துட்டு பயங்கரமாக அவருக்கு பிடிச்சி போய் அவரு பாலாஜி சக்திவேல் சார், சசி சார்லாம் என்னை கூப்பிட்டு வச்சு என்னை இப்படி உட்கார வச்சு இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. எங்கம்மா இருந்த நீ, சினிமாவில் என்னமா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் உங்ககிட்டலாம் கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம். ஐயோ நான் நல்லா பேசுனேனாமா அப்பா உங்ககிட்ட அப்படின்லாம் கேட்டார். நல்லா பேசுனீங்க சார், எனக்கு ஜூஸ்லாம் கொடுத்தீங்க, நல்லா இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்போ. புரியுதுங்களா? ஸோ அப்போ சினிமாவோட அந்த சூழல் அப்போங்கிறது வேற. ஓகேங்களா? அது அப்படிதான் இருக்கும். ஆனால் அப்போ வந்து என்ன நினச்சாங்கன்னா, சினிமாவில் ஒரு டீம்ங்கிறது டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க, எங்கே வேணாலும் அவுட்டோர் ஷூட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு இருக்கிறாங்க ஒரு டீமில் அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வராங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்குன்னு யாராச்சும் கேர்டேக்கர் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக செட்டப் பண்ணணும்னு இருக்குல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு டாய்லெட் இருக்கணும், அவங்களுக்குன்னு சேஃபான ஏரியா இருக்கணும், இதெல்லாம் பார்க்க முடியாது. பசங்கன்னா எங்கே வேணாலும் போய் தங்கலாம், எங்கே வேணாலும் இமீடியட்டாக கிளம்பி லொக்கேஷன் போகலாம், அப்படி இருக்கும். ஒரு பொண்ணு அகாமடேட் பண்ணால் அந்த இது இருக்காது.
தனியா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல நான் அது மாதிரி சேர்த்துக்காம அப்படி இருந்தாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா, மேண்டட்ரியா ஒரு பொண்ணுங்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாங்கன்னா, இப்ப இப்ப அந்த மாரி அதிகமா அந்த கல்ச்சர் அதிகமா அது மாறிடுச்சு. ஏன்னா விமன் ஆர் பெட்டர் அட் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா எடுத்துக்குவாங்க. தே குட் அட் மல்டி டாஸ்கிங். ஓகே, விமன் இருந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துருச்சு. ஸோ நான் வந்த சூழல்ல அப்படி இல்லைங்கிறது தான் நான் இப்ப சொன்னேன். சினிமா வாய்ப்பு தேடிட்டு இருந்தப்ப ம். உங்களுக்கு நீங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணலாம்னு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும்ல, ம். அந்த நாளை பத்தி சொல்லுங்க. அதுதான் எனக்கு அந்த இந்த விஷயமும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா சினிமாங்க பொதுவா சொல்லுவாங்க. சினிமால போனேன், அசிஸ்டன்ட் டைரக்டரா ட்ரை பண்ணேன். உனக்கு அந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு? அந்த திடீர்னு அந்த வந்த ஒரு ஃபோன் கால் அப்படிங்கிற மாரியான தருணம்லாம் அதெல்லாம் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா எனக்கு படுது. ஏன்னா அது கிடையாது. நான் கிட்டத்தட்ட என்னோட ஜர்னி பார்த்தீங்கன்னா, நான் 1 1/2 வருஷம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் புஷ்கர் காயத்ரி கிட்ட, அவங்க கிட்ட நான் ஜாயின் பண்றதுக்கு அந்த 1 1/2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நோ டர்னிங் பேக். நான் வந்து பக்கா நான் அந்த ஃப்ரெஜைலா இருந்த விஷயங்கள் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் ரொம்ப போல்டா ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா, அத்தனை பேரையும் ஹேண்டில் பண்ற அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு அசோசியேட்டா ஆனதுக்கப்புறம், லைக் டைரக்டர்ஸ்க்கு எல்லா விஷயத்தையும் நான் ஈஸ் பண்ணி குடுப்பேன். எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா இதுலயுமே எனக்கு ஒரு கண்ட்ரோல் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தெரியும் மத்தவங்க ஒரு ப்ரொடியூசர் ஒரு செட்டுக்கு வராங்க அப்படின்னா, "ஓ! இவங்க ஷார்ப்பா இருக்காங்களே, இவங்கள்ட்ட ஏதாச்சும் கதை இருக்குமா?" அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி எப்படி ஆகுதுன்னா, ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு குடுக்கறதுங்கிறது இல்ல சினிமா. வாய்ப்பு வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க ஏற்படுத்திக்கிறது தான் சினிமா. ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு வாய்ப்பு குடுக்குறாருன்னா, அவரு அப்பர் ஹேண்ட் கிடையாது. ஒரு ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு டேலண்ட்டுக்கு வந்துட்டு வாய்ப்பு குடுக்குறாங்கன்ட்டு ஒரு டைரக்டருக்கு அந்த அப்பர் ஹேண்ட் கிடையாது. யாருமே யாருக்கும் இங்க வாய்ப்பு குடுத்துக்கிறது இல்ல. ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு அமையுது. இந்த ஒரு டேலண்டோட வொர்க் பண்றதுக்கு. ஸோ அவங்க தேவைக்கு தான் இவங்கள இது பண்றாங்க. யாருமே யாருக்கும் அந்த ஒரு இதுவே தப்பு. வாய்ப்பு குடுக்குறது, வாழ்க்கை குடுக்குறது அந்த இதெல்லாம் அது எல்லாருக்கும் டேலண்ட். அந்த டேலண்ட்ட நம்ப ஐடென்டிஃபை பண்றோம். ஐடென்டிஃபை பண்ணி இவங்க இதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இவங்களோட வொர்க் பண்ணா நம்பளுக்கு இப்போ ஒரு ப்ரொடியூசர் என்னோட வொர்க் பண்ணா, நான் இந்த முதலீடு போட்டா எனக்கு ஒரு லாபமா வரும். இந்த படம் பண்ணா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். ஸோ அதாவது அந்த முதல் வாய்ப்பு ஒரு ஒன் டே மேஜிக்கா உங்களுக்கு நடக்கல. ஒரு ஒன் ஹார்ட் ஒர்க்கு அப்புறமா உங்க கையில வந்தனால அத ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டா உங்களால யோசிக்க மேஜிக்கல் முடியலன்னு சொல்றீங்க. மொமெண்ட்டா இல்ல எனக்குன்னு இல்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே. ஏன்னா, எல்லாருக்கும் நீங்க வொர்க் பண்ணும்போது உங்களோட டேலண்ட் ஆட்டோமேட்டிக்கா பேசப்படும். நீங்க அந்த அளவுக்கு நீங்க வொர்தியா நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க போய் ஒருத்தவங்கள்ட்ட நீங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம நீங்க போய் எனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கறது வேற. நீங்க பாட்டுக்கு வொர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களோட ஸ்கில்ல பார்த்துட்டு வருவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ப்ரொடியூசர் செட் ஆவாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்க ப்ரொடியூசர சூஸ் பண்ணலாம். ஸோ அதனால அது ஒரு ஹெவன்லேருந்து வர ஒரு மேஜிக்கல் கால் காலா அப்படி கிடையாது. உங்களால ஒரு பார்க்க முடியல. ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு 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 கால் அது என் லைஃபே மாத்திருச்சு அப்படிங்கிற மேஜிக்கே கிடையாது சினிமா. ம். அது சில பேருக்கு அப்படி நடந்திருக்கலாம். திடீர்னு எங்க சினிமான்னு ஆசையே இல்லாதவங்களுக்கு திடீர்னு பார்த்துட்டே அந்த பையன் நல்லா இருக்கானே, நீ வா உன்னை நடிக்க வைக்கிறேன்னு அந்த மாரி மேஜிக் நடக்கிறது வேற. பட் நம்மள மாரி கிரியேட்டர்ஸ்க்கு கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. அந்த மாரி ஒரு மேஜிக்கல் விஷயம் நடக்கவே நடக்காது. அது மேஜிக்ஸ் ஏன்னா ஒவ்வொரு நாளும் மேஜிக் தான். நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம லேர்ன் பண்றது, நம்ம அப்ளை பண்றது, நம்மள நாமளே நம்ம வியப்பா நம்ம பார்க்குற மாதிரி நெறைய விஷயங்கள் நம்ம அந்த ப்ராக்ரஸ் இருந்துகிட்டே இருக்கும். எவ்ரி டே ப்ராக்ரஸ் இருக்கும். நம்ம எவ்வளோ கத்துருக்கோம் நம்மளுக்கே தெரியாது. இந்த என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க ஏதாச்சும் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கப்போ, ஆஹா! எவ்வளோ விஷயம் நம்ப பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி நம்ம வியப்பா பார்ப்போம். ஸோ அந்த மாரி அந்த கால்ங்கிறது எனக்கு அது ஒரு இதுவா இல்ல. மேபி ஆஃப்டர் நானு படங்கள்லாம் பண்ணதுக்கப்புறம், சில கால்ஸ்லாம் இப்ப நான் லிங்குசாமி சார் சொன்ன மாதிரி, நான் முன்னாடி யார் யாருக்கெல்லாம் நான் வந்து ரீச் அவுட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்கலாம் எனக்கு ரீச் பண்ணி எனக்கு வாழ்த்து சொன்னப்பலாம் வந்து, அதெல்லாம் வந்து ஒரு மேஜிக்கலான ஒரு ஃபோன் கால்ஸா நான் நெனச்சது உண்டு. அதெல்லாம் மேஜிக்கலா கால்ஸா கண்டிப்பா, நினைக்கிறீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த வாய்ப்புங்கிறதோ சொல்றதோட, அ மக்களுக்கு போய் ரீச் ஆகுதுல்ல. இப்போ முதல் வாய்ப்பா எனக்கு எப்படி நம்ம ப்ரொடியூசர் பார்க்குறது, கதை ஓகே பண்றதுங்கிறது ஒரு பெரிய வாய்ப்புன்னு இல்ல. பிரஸ்ஸ மீட் பண்றது, ஃபர்ஸ்ட் டைம் படம் எடுத்துட்டு பிரஸ்ஸ மீட் பண்றது, சென்சார் போர்ட மீட் பண்றது, மக்கள மீட் பண்றது, அதெல்லாம் தான் எனக்கு ஒரு முதல் முதல் வாய்ப்பா நான் பார்க்குறேன். அதெல்லாம் ஆ. முதல் வாய்ப்பா பார்க்குறீங்க. முதல் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்க ஆர்டிஸ்ட்டுக்கு, கிரியேட்டர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா நம்ம இப்ப சொன்ன மாதிரி தான். அவங்கள வந்து அவங்க தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவங்கள எக்யூப் பண்ண நெறைய பேருக்கு வந்து ஆசை பயங்கரமா இருக்கும். அவங்க மேல கான்ஃபிடன்ஸ் பயங்கரமா இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்ல அப்டேட் ஆகாமலே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ நெறைய விஷயம் டெக்னிக்கலாவும் தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கலாவும் அவங்க நெறைய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு நீங்க ஆக்சஸ் இருக்கு படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? நோ ஃபிலிம் ஸ்கூல். நீங்க வந்து YouTubeலயும் படிக்கலாம். ஒரு கோர்ஸ் ஆன்லைன் எடுத்து படிக்கலாம். நேர்லயும் போய் படிக்கலாம். உங்களுக்கு அத்தன விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயம் டெக்னிக்கலா படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ டெக்னிக்கலாவும் எக்விப் ஆகணும். உங்களுக்கு நெறைய எழுதணும்.
அவங்க அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு ரைட்டர்ஸ்ன்னு பேசிக்கல. இந்த ஆக்டர்ஸ்ங்கும்போது அது தனி. அவங்களுக்கு வந்து எது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். அவங்க ஒர்க் ஷாப்லாம் போய் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, ஓகே எனக்கு இந்த மாரி இது எனக்கு ஒர்க் ஆகுது, வரலன்ட்டு. ஸோ எல்லாருமே தங்கள வந்து எந்தெந்த வகையில தினமும் தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். தயார்படுத்திட்டே இருக்கணும்னு படுத்திக்கிட்டே சொல்றீங்க. இருக்கணும். அவங்களுக்கு என்னென்ன ஒர்க் ஆகுதுன்னு அவங்க தயார்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும்னு தான் நெனைக்கிறேன். சினிமா இண்டஸ்ட்ரிய பத்தி கிரவுண்ட் ரியாலிட்டில என்ன நடந்தது? நீங்க எப்படி இந்த ஜர்னிய கடந்துக்கிட்டீங்கன்னு ரொம்ப அழகா எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி மேம். நன்றி, நன்றி. தேங்க் யூ.